வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிஞர்களே, சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, இந்த இனிமையான மாலை பொழுதில் ஆன்மீக சிந்தனைக்காக கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகிழ்ச்சி அவர்கள் சுக்குமாக எழுந்தள்ளி இந்த நிகழ்வினை நடத்தி கொடுப்பாராக. நம்முடைய அறிவை விரித்து சிறந்த ரிஷிகள், முனிகள், சான்றோர்கள், சிந்தனையாளர்கள், விஞ்ஞானிகள், சித்தர்கள் அவர்களுடைய அறிவளவிற்கு விரித்து நம்முடைய மனதை இணைத்து இந்த சிந்தனையில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோமாக. வாழ்க. நம்ம நிறைய ஆன்மீக கருத்துக்களை மகரிஷி நமக்கு ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து ஒரு நியூட்ரலான நிலையிலிருந்து சிந்தனை பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய அறிவு நிலையை உயர்த்திருக்காங்க. நம்ம வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு சிந்தனைகளை மகரிஷியினுடைய உயர்ந்த நிலையில் நின்று சிந்திச்சு நம்முடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த தலைப்பு கும்பலில் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு பார்த்த உடனே நமக்கு என்ன இது இந்த வேர்டு நம்ம எதுக்காக நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரும்பான்மை மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் என்ன ஒன்று செய்கிறாங்களோ அதை ஒட்டியே நம்ம போகிறது. அப்போது இது இந்த எண்ணம், இந்த சிந்தனை, இந்த டாபிக் வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாக சில சூழலில் சில சிந்தனைகள் வர்றது உண்டு. நம்ம டெல்லி மனவளக்கலை மன்றத்தில் நம்மளுடைய மன்றத்தில் பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் நம்ம ஒரு சென்டர் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நீங்கள் மும்பையை தாண்டிட்டிங்கன்னா கொல்கத்தாவில் ஒரு சென்டர் முன்னாடி ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது ஆசிரியர்கள் இருக்காங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டு சென்டரோ பயிற்சி எடுக்கக்கூடிய இடமும் அங்கே இல்லை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டேட்டுக்கு பக்கமாக நம்மக்கிட்ட எதுவும் சென்டர் இல்லை. எதுவும் லாங்கில் இருந்து நிறைய ஸ்டேட்ல இருந்து இங்கே டெல்லிக்கு தான் வந்து பயிற்சி எடுப்பாங்க. நம்ம அதுக்காக அன்பர்களுடைய வசதிக்காக நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முன்னாடி 2006 நம்ம சென்டர் ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா 25 மணி நேரம் ஃபவுண்டேஷன் கோர்ஸை நம்ம 3 மணி நேரம் சாட்டர்டே சண்டே 4 வாரத்துக்கு அந்த மாதிரி வச்சு நடத்திட்டு இருந்தோம். அதில் சில ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் இருந்ததுனால அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்போது 2 நாளில் ஃபுல் ஃப்ளெஜ்டு கோர்ஸாக நடத்துகிறோம். எவ்ரி மந்த் செகண்ட் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி. நம்ம நீங்கள் சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், தமிழ்நாட்டில் நமக்கு மனவளக்கலை மகரிஷி கொடுத்துருக்கிறதுனால இந்த தவத்தினால ஏற்படக்கூடிய சங்கடங்கள்லாம் நம்ம பெரும்பாலும் அட்லீஸ்ட் நம்ம மனவளக்கலையில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பட் இன்னும் நார்த் இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 அன்பர்கள் ஒரு பயிற்சிக்கு வராங்க அப்படின்னா ஒரு 7-8 பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கலோட வராங்க நிறைய பேர். யூடியூப்பை பார்த்துட்டு நான் மெடிடேட் பண்ணேன், 6 வருஷமாக மெடிடேட் பண்ணிகிட்ருக்கேன், தினைக்கும் 6 மணி நேரம் மெடிடேட் பண்ணுறேன். இந்த மாதிரி பல வகையான கேசஸ் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் அதனால் பல வகையான சிக்கல் எனக்கு வந்து ஆக்சிடென்டல் குண்டலினி அவேக்கனிங் ஆகிட்டுது, குண்டலினி சிண்ட்ரோம், இந்த மாதிரி சிக்கலோட நிறைய நண்பர்கள் வராங்க. ஒரு 80 to 90% ஆஃப் த கேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் சால்வ் பண்ணிட முடியுது. இன்னும் ஒரு 10 to 20% வந்து நம்மளால் முழுமையாக பண்ண முடியறதில்ல. அந்த மாதிரி ஒரு கேஸ் ஒரு அன்பர் டேராடூன்லேருந்து ஒருத்தர் வந்தார். நம்ம ஸ்கை யூஎஸ்லேருந்து ஒரு அன்பர் ரெஃபர் பண்ணியிருந்தார். அவருக்கு இதே மாதிரி இஷ்யூ தான். இந்த கோயிலெலாம் போயிட்டு
உடுகி அடிச்சிங்கன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆவேசமாக அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் அவர் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தார். அப்போ நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள முன்னாடி வர சொல்லி ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது ஆகன தீட்சை கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த அன்பர் மூலாதாரத்திலேருந்து எழுப்பின உடனேயே படார்னு தசு புசுன்ட்டு அவர் பயங்கரமாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பக்கத்தில் இருந்த புது அன்பர்கள்லாம் கூட எல்லாரும் கொஞ்சம் மிரட்சியாக பார்த்தாங்க. அப்போ அவருக்கு சாந்தி கொடுத்தா கொஞ்சம் சரியாகுது. அப்புறம் டபார்னு கையை தூக்குறாரு, இது பண்ணுறாரு. ஒரு சக்கராசனம் மாதிரி உடம்பு போகுது, அப்படி போகுது, இப்படி போகுது. நிறைய கேசஸ் இந்த மாதிரி நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அப்போ அவர் போனார். அவருக்கு அப்போது ஒரு நாள் யூடியூப்பில் நம்ம கிருஷ் முரளி ஐயாவோட ஒரு பேஜில் இது சம்மந்தமாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார், வீடியோ. அதுக்கு கீழே ஒரு இந்த பின்னூட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதில் அந்த அன்பர் கமெண்ட் போட்டிருந்தார். இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி சிக்கல்லாம் இருந்தது. டெல்லி ஆர்கேபுரம் சென்டருக்கு போனேன். எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்க. ஒரு அன்பர் ஒருத்தங்க இந்த மாதிரி சொன்னாங்க, ஒருத்தங்க இந்த மாதிரி சொன்னாங்க. சரியாகலை. ஐ ஃபைண்ட் தட் எக்ஸப்ட் மகரிஷி ஆல் த பீப்புள் ஆர் ஆல் ஒன் இன் த க்ரௌடட் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அப்புறம் அதை பார்த்துட்டு நான் அந்த அன்பர் ரெஃபர் பண்ணவர் கூட யூஎஸில் இருக்கிறவர் கூட கூப்பிட்டு பேசினேன். இந்த மாதிரின்ட்டு சாரிங்கய்யா அப்படி இப்படி சொன்னார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு லிமிட்டேஷன் இருக்குது. நமக்கு இங்கே இன்னும் அந்த மாதிரி ரெசிடென்சியல் கேம்பஸ் மாதிரி வச்சு நம்ம ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூழல் இல்லை. பட் நம்ம ஒரு 80-90% ஆஃப் த பீப்புள் வர்றவங்களுக்கு நம்ம பெரும்பாலும் சொல்யூஷன் கொடுத்துட முடியுது. ப்ராப்ளம் சரியாகி போய்டுறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறவங்க ரெஃபர் பண்ணி வர கேசஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஒன் இன் த க்ரௌடட் அப்படின்னு என்ன போட்டிருக்காரு, ஒன் இன் த க்ரௌடட். அப்போது மகரிஷி தவிர மீதி எல்லாருமே கும்பலில் கோவிந்தா தான் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் ஒரு எழுதியிருந்தார். அது அப்போது பின்னாடி ஒரு 2-3 சூழலில் நம்மளே பேச்சு வழக்கில் ஒருத்தங்க ஏதோ ஒன்று செய்யும்போது, வழக்கமாக செய்கிற ஒரு செயலை செய்யும்போது இந்த மாதிரி கும்பலில் கோவிந்தா போடுற வேலையெல்லாம் வேணாம், அந்த மாதிரிலாம் நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது உண்டு. இப்போ இது என்ன அப்படின்னா, பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் அப்படின்னு சொல்லும்போது பழக்கத்தின் பால் நம்ம செய்கிறோம், அது ஒன்று. பெரும்பான்மையான மக்கள் எதை செய்கிறாங்களோ அதே செய்கிறது. எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறது? அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இல்லை இன்னோவேட்டிவ் திங்கிங், மாற்றி செய்யக்கூடியது அப்படிங்கிற ஒரு தைரியம் இல்லாதவங்க எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு ஓடுற ஓட்டத்தில் போகலாம், நம்மளால் எதிர்நீச்சல் போட முடியாதுங்கிற மாதிரி செய்யக்கூடிய ஒரு செயலை செய்யும்போது நம்ம கும்பலில் போயிருந்தா, இல்லைன்னா அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் பண்ணுற செயலை நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம் நம்ம. பட் நிறைய மகான்கள், சிந்தனையாளர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள், அப்புறம் விஞ்ஞானிகள் ஒரு காரியத்தை சாதிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாரும் செய்யறது செய்ய மாட்டாங்க, மாற்றி சிந்தனை பண்ணுவாங்க, மாற்று செயல்ல ஈடுபடுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. சமுதாயத்தில் நிறைய எதிர்ப்பு வந்த போதும் அவங்க அவங்களுடைய செயல்ல உறுதியா நின்று சாதிச்சு மற்றவங்களுக்கும் வழிகாட்டி ஸோ நம்ம அவங்கள சாதனையாளர்கள்னு சொல்றோம். அப்போ இந்த மாற்றி பிறக்க வழி எனக்கு கிட்டுதலை அப்படின்னு ஒரு சித்தர் சொல்றாரு. அந்த மாற்று சிந்தனை அந்த பழக்கத்தின் பால் போகாம எது நல்லதோ அதை செய்யக்கூடிய தெளிவு, துணிவு இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னா கூட நமக்கு அந்த தவம், தற்சோதனை, ஆராய்ச்சி, இந்த 3ம் ரொம்ப முக்கியம். இதுதான் மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. தவம், தற்சோதனை, ஆராய்ச்சி,
இந்த மூணையும் இறுக பற்றிக்கிட்டு நம்ம செய்யும்போது நம்மளுடைய செயல்முறைகளை மாற்றம் பண்ணி நம்ம வாழ்க்கையில மேம்படலாம். ஸோ வாழ்க்கையில நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத தாண்டி மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கு தேவையான தெளிவு, துணிவு, நமக்கு இந்த அகத்தாய்வு, ஆராய்ச்சி, செயல் விளைவுகளை நம்மளுடைய செயல்கள், அதுக்கு வரக்கூடிய விளைவுகள், இதை ரிலேட் பண்ணி நம்ம முடிவெடுக்கக்கூடிய தெளிவும் துணிவும் நமக்கு இந்த சிந்தனை தெளிவுல தான் வரும். அதற்காக நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு, நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு, நம்மளுடைய செயல் எந்த வகையான விளைவை முன்னாடி கொடுத்தது, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணி கோரிலேட் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பாதை, ஏன்னா இன்னொருத்தங்க பாதையில் நம்ம போக முடியாது. ஒருத்தருடைய லைஃப்பும் வெரி வெரி யூனிக் அப்படிங்கிறதுனால நம்ம எதை செய்யணும் அப்படிங்கிறது நம்ம தான் முடிவெடுக்கணும். திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா இந்த உலகியலோடு ஒட்ட ஒழுகல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. மகர்ஷி கூட நம்ம மனவளக்கலை டிசைன் பண்ணும்போதும், நம்மளுடைய அமைப்பு சங்கத்தை வளர்க்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சூழல்ல சில முயற்சி பண்ணும்போது அது தவறும் போதும் கூட அவங்களும் அதை அலைன் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த அலைன்மெண்ட்டும் முக்கியம், அந்த மாற்று சிந்தனையும் முக்கியம். மகர்ஷி நம்ம உலக சமாதான திட்டத்தை ஐநா சபையில் பேசும்போதும் சரி, பின்னாடி இந்தியா சார்பாக இதை முன்மொழிகிறதுக்காக அரசியல் தலைவர்கள் அப்ரோச் பண்ணி அதில் சரியான வெற்றி கிடைக்காதப்ப அவர் ஒரு ஸ்பீச்சில் சொல்கிறாங்க, இது கரெக்டாக அவர் அந்த சில பிரைம் மினிஸ்டர்ஸ்னுடைய பேரெல்லாம் கூட அவர் கோட் பண்ணி பேசுகிறார். அப்போ இந்த மாதிரி சில நாட்கள்லேயே ஆட்சி கவிழ்ந்தது ஒரு 2-3 பிரைம் மினிஸ்டர், அதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ப்ரொபோசல் நம்ம சொல்றது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு போல இருக்கு, அதனால நம்ம இது இப்போ சமுதாயத்துக்கு ஏற்றதாக இல்லை போல இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் நிறுத்தி வைப்போங்கிற மாதிரி எல்லாம் அவர் சொல்றாங்க. அப்போ இது நம்ம எவ்வளவுதான் உயர்ந்த சிறந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் அது காலத்தால சமுதாயத்தினுடைய இழுப்புக்கு தான் அது நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய செயல்முறைகளை ஒழுங்கு பண்ணி அன்னெசரி ஸ்ட்ரெஸ் போட்டுக்க தேவையில்லை. நம்ம எவ்வளோ நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைச்சு செஞ்சாலும் கூட அது நம்ம சமுதாயத்தோட பிணிஞ்சிருக்கும். இந்த உலகம் சமுதாயம் 850 கோடி மக்கள் இன்னைக்கு மனித சமுதாயத்தில் இருக்காங்கன்னா அத்தனை பேருக்கும் பொதுவானது, அத்தனை பேரோட சிந்தனைகளும் செயலுக்கு வரக்கூடிய அளவுக்கு அதே அளவு வீரியத்தோட தான் இருக்குங்கிறதுனால நம்மளுடைய செயல்முறைகளை எங்க நம்ம ஒழுங்குபடுத்திக்கிட்டா நம்ம அமைதியாகவும் குழப்பம் இல்லாம தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமலும் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்க முடியும். அதை மகர்ஷி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாழ்வியல் கல்வி, வாழ்க்கை கல்வியாக கொடுக்கும்போது ப்ராக்டிக்கலாக நிறைய நண்பர்களுக்கு நிறைய இடங்கள்ல நமக்கு வழிகாட்டி இருக்காங்க. ஒரு டிப்பிக்கலி கார்பரேட் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட் ஆஃப் இன்டெகிரிட்டி, எத்திக்ஸ் பற்றியெல்லாம் நிறைய ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்லாம் இருக்கும். அப்போ ஒரு எத்திக்கல் டயலமா, ஒரு சூழலில் ஒரு முடிவெடுக்கணும், நான் எந்த முடிவெடுக்கணும் அப்படின்னு வரும்போது அப்போது அந்த கம்பெனியினுடைய பாலிசி கைட்லைன் என்ன சொல்லுதுங்கிறத ஒட்டி சில நிறைய கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் சொல்லுவாங்க.
அப்போ அதே மாதிரி மகரிஷி வந்து வாழ்க்கையில சில முடிவுகள் எடுக்கிறதுக்காக வர குழப்பங்கள்லாம் வரும்போது சில வழிமுறைகள்லாம் மகரிஷி இந்த வகையில நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் ஒரு 2, 3 சூழல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூழல்ல நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம் ஒரு சில காரியத்துக்காக. அங்கே லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இல்லை நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக நிற்கும் போது அதுக்காக நம்ம எவ்வளோ சஃபரிங் ஆகுது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விரயம், பணம், நேரம், காலம், ஸ்ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம் நம்ம. அதை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி மகரிஷி 1, 2 இடங்கள்ல சில நண்பர்களுக்கு சொன்னதாக கேள்விப்பட்டதுண்டு. அப்போ இப்போ மகரிஷி வந்து நம்ம லஞ்சம் கொடுக்கலான்னு சொல்றாரா அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம சமுதாயத்துக்கு கூட போராடி தனியாக நிற்கும் போது இப்போ நம்ம லஞ்சம் கொடுக்கறதுங்கிறது அது செய்யாமல் நம்ம சில வேலைகளை பண்ணவே முடியாது. இல்லை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான இழப்பு நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சில சூழல்களில் லஞ்சம் கொடுக்கறதுங்கிறது வந்து நம்ம தவிர்க்க முடியாத மாதிரி இருக்கு. ஆனால் எந்த சூழல்லையும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கலாம். அதை யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அந்த வகையில் நம்மளை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். லஞ்சம் வாங்காமல் என்னுடைய செயல்களை செய்வேன். இதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஃபோர்ஸிபிளாக வந்து கொடுக்க முடியாது. அப்போது இந்த பேலன்சிங் லைஃப்பில் வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? நம்மளுடைய அமைதியை இழக்காமல், நம்மளுடைய நேரம், பொருள் விரயமாகாமல், நம்மளுடைய உடல் நலத்தையும் மன நலத்தையும் கெடுத்துக்காம நம்ம எப்படி உலகியலோட ஒழுகல் அப்படிங்கிற விதத்தை நம்ம அணுகணும் அப்படிங்கிறதையும் மகரிஷி ப்ராக்டிக்கலாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நம்ம இந்த பெரும்பான்மை மனப்பான்மையில் இயங்கிறதுலேருந்து எப்படி நம்மளை விடுவிச்சுக்கிட்டு பழக்கத்திலிருந்து விளக்கத்துக்கு நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதும், சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸிபிளான விஷயங்கள்ல இருந்து நம்ம எப்படி நம்மளை ரெஃப்ரைன் பண்ணிக்கிட்டு அதனுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை காத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் எல்லா துறைகள்லையும் வெற்றி நிறைவோட வாழ முடியும் அப்படிங்கிறதையும் மகரிஷி நமக்கு குறிப்பாக நிறைய இடங்கள்ல உணர்த்திருக்காங்க. அந்த வகையில் நம்ம மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பொக்கிஷத்தை நமக்கு மகரிஷி கொடுத்துருக்காங்க. இது காலத்தால் இயற்கை மனித சமுதாயத்துக்கு மகரிஷிங்கிற நபர் மூலம் கொடுத்துருக்கு. இது மனித குலத்தினுடைய பொது சொத்து அப்படிங்கிறத மகரிஷி ரொம்ப உறுதியாக பதிவு செஞ்சிருக்காங்க. மனித குலம் எப்பெல்லாம் துன்பத்தில் ஆழ்ந்து சிக்கல்ல தவிக்குதோ அந்தந்த காலகட்டத்தில் மகான்கள் தோன்றி மனித குலத்தை உயிர்க்கிறதுக்காக பலவேறு நெறிமுறைகளை கொடுக்குறாங்க. அதை தான் நம்ம பின்னாடி மதங்களாக மலர்றதும் கூட. அந்த வகையில் மகரிஷி இந்த கால சூழலுக்கு ஏற்ற ஒரு மனித குல பண்பாடு, உலக குடும்பத்துக்கான ஒரு பொது பண்பாடுங்கிற வகையில தான் மகரிஷி இந்த மனவளக்கலையை வடிவமைச்சு அதை ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ற அளவுக்கு மகரிஷி இதை கலைங்கிற பேர்ல இதை ஒரு டெக்னாலஜியா கொடுத்துருக்காங்க மகரிஷி. இது வந்து கம்ப்ளீட்லி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் தான். நம்மளுடைய பாடி மைண்ட் சோல் இதுக்குரிய டெக்னாலஜி இது. இதை நம்ம அப்ளை பண்ணுறத வந்து நம்ம ஒருத்தரும் வாழ்க்கையில் முறையாக இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எல்லா துறைகளையும் நம்ம
வெற்றி அடைய முடியும். இந்த மனவளக்கலை அப்படிங்கிறத மகரிஷி பேர் வைக்கும்போது கூட மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு கலை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. மனதை வளப்படுத்துறது அப்படின்னு சொன்னா இந்த இந்த மனவளம்ங்கிறட்டம் ரொம்ப டீப்பான மீனிங் இருக்கு. மனநலம் அப்படிங்கிறத தாண்டி மனவளம், ப்ராஸ்பரிங் த மைண்ட் அப்படிங்கிற மாதிரி, என்ரிச்சிங் த மைண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று எய்ம்ஸ் ரிஷிகேஷில் நடந்தது. நம்ம அன்பர்கள்லாம் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் யோகா அண்ட் மெடிடேஷன் அப்படின்னு ஒன்று நடந்தது. நம்ம அன்பர்கள் ஒரு 20-25 பேர் வந்தாங்க. நிறைய பேப்பர்ஸ்லாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போது அந்த ஒரு ஒரு அன்பர் அங்கே வந்து ஹிந்தியில் பேசிட்டு இருந்தாங்க. ஹிந்தியில் எனக்கு ரொம்ப இதாக பேசும்போது புரியாது. பட் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை எனக்கு நல்லா புரிஞ்சுது. தன்கா சம்ருதி நை மன்கா சம்ருதி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த மனவளம் அப்படிங்கிற டேர்மை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஹிந்தியில் கூட பார்த்திங்கன்னா இந்த மனவளக்கலை அப்படிங்கிறது இந்தி டேர்ம் காயின் பண்ணும்போது நான் சில பழைய ப்ரோஷர்லாம் பார்த்தேன். ஒரு சில இடங்களில் மனோவிகாஸ் கலா அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில இடங்களில் மனோ சம்ருதி கலா அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மனோவிகாஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் இந்த மனோ சம்ருதி அப்படிங்கிறது இந்த மனவளம் அப்படிங்கிறதுக்கான டைரக்டான டிரான்ஸ்லேஷன். என்ரிச்சிங் மைண்ட், இல்லை நர்ச்சரிங் மைண்ட், இல்லை ப்ராஸ்பரிங் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும். அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த மனவளக்கலை அப்படிங்கிறது. மனவளக்கலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது மனதை ஒருத்தரும் மனதினுடைய மதிப்பை தெரிஞ்சு அதை வளப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே மனதுக்குள்ளார இருக்குங்கிற அளவில். ஸோ இது வந்து மனவளக்கலைங்கிற இந்த லேபிளில் நம்மளுடைய பயிற்சி முறைகளை பண்ணுறதை தாண்டி யாரெல்லாம் மனதை வளப்படுத்தி வாழ்க்கையில் வந்து அந்த வெற்றி அடைகிறாங்களோ அவங்கள எல்லாருமே நம்ம மனவளக்கலைஞர்கள் அப்படிங்கிற வகையில் கன்சிடர் பண்ணணும். அப்படின்னா இந்த மனவளக்கலைஞர்களுடைய எண்ணிக்கை பெருகும்போது, இந்த கும்பல் பெருகும்போது மகரிஷி சொல்லக்கூடிய அந்த உலக சமாதானம் என்ற அந்த ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையாக அது இயல்பாக செயலுக்கு வந்துடும். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புத்திசம் இன்னும் நிறைய தத்துவங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு பரவி இருந்தாலும் கூட நம்ம அவங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்போடு தான் அவங்க வந்து அந்த கருத்துக்களை மக்களுக்கு சிந்தனையை தூண்டியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாம். மகரிஷி இருந்த காலகட்டத்தில் கூட அவங்க இந்த உலக சமாதான திட்டங்கள் இதெல்லாம் முன்வைக்கும் போது நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கும். அவரே கூட சில இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த வகையில் நம்ம இதனுடைய மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு தான் இதனுடைய மதிப்பு தெரியும். அந்த உணர்வுல தான் நம்ம இந்த பயிற்சிகளை உறுதியாக பற்றிக்கிறது இல்லாமல் இதனுடைய பலன் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா எவ்வளோ நல்லா இருக்குங்கிற ஒரு ஆர்வத்தில் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டு இந்த சேவை கூட நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய அன்பர்கள் என்னுடைய அர்ப்பணிப்புனால சேவையினால மனவளக்கலை மக்களிடையே ஒரு நல்ல மதிப்போட மனவளக்கலைஞர்கள் அப்படின்னு சொன்னாவே ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே அர்ப்பணிப்பான அந்த தன்னலமற்ற சேவையினாலையும்
எல்லா அன்பர்களுடைய இந்த டெடிகேஷனாலையும் தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு சேவை மனித சமுதாயத்தில் இது தேவையாக இருக்கு. சமுதாயத்தில் இன்னைக்கு சமுதாயத்தில் எல்லா வளங்களும் வாய்ப்புகளும் பெருகிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் உழைக்க ரெடியாக இருந்தோம்னா வாய்ப்புகள் நிறைய இருக்கு நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கும் சக்ஸஸ் அடைகிறதுக்கும். ஆனால் ஒரே ஒரு குறை மனித சமுதாயத்தில் ஒரு அறிவு குறை இருக்கு. அந்த குறைய மனவளக்கலையை நம்ம பரப்புறது மூலம் நம்ம நிறைய செய்துடலாம். இத கல்வியிலேயே நம்ம புகுத்திட்டோம்னா அது விரைவாக மக்கள்கிட்ட பரவுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த துறையிலையும் நம்ம நல்ல வகையில ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். நிறைய கல்வி நிறுவனங்கள்ல நம்ம கல்வியினுடைய ஆன்மீக கல்வி, மனவளக்கலைங்கிற ஆன்மீக கல்வியினுடைய மதிப்பு தெரிஞ்சு ஒரு ரெகக்னைசேஷன்ல நம்ம நிறைய மைல்கல்களை அடைஞ்சிருக்கோம். இது இன்னும் வேகமாக எதிர்காலத்தில் பரவும். நம்ம இன்னும் துணிச்சலாக நம்மளுடைய சேவைகளை விரிவுபடுத்தி மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறது மூலம் நம்ம சமுதாயத்துக்கும் நல்ல நன்மைகளை செய்ய முடியும். இந்த வகையில நாமும் நம்மளை மேம்படுத்திக்கிட்டு சமுதாயத்தையும் மேற்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த விஷயங்களை நம்ம கும்பல்ல கோவிந்தாங்கிற அளவுல பழக்கத்துல போகாம மாற்றி பிறக்க வழி அப்படிங்கிற வகையில திருத்தம் அடைச்சி நம்மளும் மேம்பட்டு நம்மளுடைய சந்ததினி ஒழுங்கால சமுதாயம் இன்னும் உலக சமுதாய அளவுக்கு இந்த நன்மைகளை நம்ம பரப்புறது மூலம் சமுதாயத்திலையும் புதிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் மேம்பாடுகளையும் வளங்களையும் கொண்டு செல்ல ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி இந்த மனவளக்கலையை நம்ம மென்மேலும் சிறந்த முறையில் பயிற்சி பண்ணி அது சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்த்து கடமை ஆற்றி தொண்டாற்றி இன்பம் கண்டு சமுதாயத்தை மேம்படுத்துவோம்னு சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் அற்புதமான உரைங்க ஐயா. அனைவரும் பேராசிரியர் பரமேஸ்வரன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். பரமேஸ்வரன் ஐயா வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் அருட்தொண்டு வாழ்க வளமுடன். பேராசிரியர் பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. யாருக்கேனும் சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் செய்து ஐயாவிடம் கேட்டுக்கொள்ளலாம். ராஜாராமன் ஐயா. ராஜாராமன் ஐயா உங்களை அன்மியூட் செஞ்சிருக்கோங்க ஐயா. நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு ஐயாவிடம் கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. கேக்குது ஐயா? கேக்குதுங்க. சொல்லுங்க. ராஜாராமன், சென்னை பழவந்தாங்கல்ல பேசுறேன் ஐயா. ரொம்ப அருமையான, எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. கும்பல் கோவிந்தாங்கிறது தலைப்பு வித்தியாசமா இருந்தது. என்னதான் சொல்ல போறாருன்னு ரொம்ப கூர்ந்து டிவியில வந்து சிவராத்திரி நிகழ்ச்சியும் கட் பண்ணிட்டு நிகழ்ச்சி கேட்டு இருந்தேன்னா ரொம்ப வித்தியாசமா இருந்தது. கடைசியில வந்து பழக்கத்திலேருந்து விலகி வழக்கத்துக்கு வரணும்னு முடிச்சிருங்க. ரொம்ப நன்றி. எனக்கு 2 வினாக்கள் இருக்குய்யா உங்க பேச்சுல இருந்து. ஒண்ணு வந்து நீங்க சொல்லுவன் வரும்போது மகிழ்ச்சியினுடைய வாழ்க்கை நடந்த நிகழ்ச்சிகள்ல ஏதாவது ஒரு கவர்மெண்ட்ல விஷயம் ஆகணும்னா லஞ்சம் கொடுத்து ஆகணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. மகிழ்ச்சியினுடைய கருத்தை அங்க வந்து சேர்க்கும் போது நீங்க அது அப்படியே சஸ்பென்ஸ் சொன்ன மாதிரி இருந்தது. மகிழ்ச்சி அதை பத்தி என்ன சொன்னாங்க நீங்க விளக்கங்கமா சொல்றீங்களா? ஓகே. ஏன்னா நம்ம ஒரு பப்ளிக் ஃபார்மில் பேசும்போது சில விஷயங்களை வந்து நம்ம டைரெக்டாக சொன்னால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால இன்னும் அதாவது நம்ம இது சங்கத்துக்காக ஏதோ ஒரு சென்னையில் தான் இடம் வாங்கிட்டு ஏதோ கரண்ட் கனெக்ஷனுக்காக எதுக்காகவோ அப்ரோச் பண்ணும்போது ஏதோ லஞ்சம் கேட்டதாகவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நண்பர்கள் வந்ததாகவும் பின்னாடி கேட்டால் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, நாளைக்கு
நமக்கு இதுக்குரிய லைசன்ஸ் கிடைக்கலனா இல்லை அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு எவனோ ஒருத்தன் அந்த இடத்துல சாராயம் காய்ச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கு நம்ம இதை செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொன்னதா கேள்விப்பட்டேன் நான். ஸோ அதில் வந்து நம்ம அந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கணும், அன்னைக்கு சூழலுக்கு அவங்க டெசிஷன் எடுத்திருக்காங்கிறதான் வச்சுக்கணுமே ஒழிய மற்றபடி லஞ்சம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்கிறலாம் நம்ம டைரக்டா வச்சுக்க கூடாதுங்கிறதுனாலதான் அதை அப்படி பூசி மொழிக்கு பேசியிருந்தேன். பட் நீங்க கேட்டதுனால சொல்றேன். உங்க ரிப்ளை எனக்கு புரியுது, அண்டர்ஸ்டுட். ஓகே, அடுத்த கேள்வி வந்து நீங்க இந்த இந்திக்காரங்க பேசும்போது மனோ விகாஸ் கலா மனோ சமிருத்தி தான் சொன்னீங்க. ஆனா தமிழ்ல வந்து மனவள கலைன்னு சொல்றோம். இந்த மனதை வளர்க்கறதுக்கு வந்து மகரிஷி கொடுத்த அந்த உடற்பயிற்சி தானம் காயகல்பம் பண்ணா போருமா, இல்லை இதை தவிர்த்து வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா செய்யணுமா? ஓகேங்க, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறநெறி வாழ்க்கை வாழ்றதுக்கு வந்து தவம் தற்சோதனையோட இந்த ஆராய்ச்சியும் தேவை அப்படிங்கிறத மகிழ்ச்சி சில இடங்கள்ல வலியுறுத்திருக்காங்க. சிந்தனையில ஆராய்ச்சிங்கிறது மனதை விழிப்பு நிலையில வச்சுட்டு நம்ம இந்த தற்சோதனை அப்படிங்கிறது மகரிஷி வந்து ஒரு சில பிராக்டிக்கல் இது எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்யறேன், நான் எங்க தவறி விடுறேன், என்ன நான் எப்படி சீர்படுத்தணும் அப்படிங்கிறத ஒருத்தரும் தங்களுக்கு தாங்களே ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்மளுடைய செயல் விளைவை கோரிலேட் பண்ணி சரி பண்ணுங்கிறது தான் நம்ம அந்த ஆராய்ச்சிங்கிற வேர்ல்ட்ல மகிழ்ச்சி சொல்றாங்க. ஸோ நாமளே ஆராய்ச்சி பண்றதுங்கிறது டெஃபினட்டா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கும் உயர்றதுக்கும் எல்லா துறையிலையும் வெற்றி அடைகிறதுக்கும் உதவும். ஓகே ஓகேங்க, நம்ம கிளியரா சொன்னீங்க. நன்றியா, வாழ்க வளமுடன். ஓகேங்க, வாழ்க வளமுடன். சரிங்கம்மா, வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நாளைய நிகழ்ச்சிக்கான அறிவிப்புகள்: காலை 6 மணிக்கு உடற்பயிற்சி மற்றும் காயக்கல்ப பயிற்சி சக்தி குமரவேல் ஐயா அவர்களால் நடத்தப்படும். காலை 7 ஒரு நிமிஷம். ஆமாங்க ஐயா, இந்திராணி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்திராணி அம்மா உங்களை அன்மியூட் பண்ணிருக்கோங்கம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட கேட்கலாம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்கம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப அருமையான சிந்தனை ஐயா. அதோட இல்ல மட்டும் இல்ல, அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை உரையா இருந்ததுங்க ஐயா. பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடிட்டு இருக்க நமக்கு பழக்கத்தையும் சில இடங்கள்ல விட்டு கொடுக்காம தான் போக வேண்டி இருக்குங்கிற ஒரு காலத்தின் கட்டாயத்தையும் நீங்க சொன்னீங்க ஐயா. தெளிவா இருந்தது ரொம்ப. நிச்சயமா பார்க்க போனா இப்போ சொல்லுவா சாமிஜியே 89, 90கள்ல ஆசிரியர் பயிற்சியின் போது சொல்லியிருக்காங்க, ஆசிரியர் பயிற்சி எடுத்த பிறகு மத சின்னங்கள் அணிய வேண்டாமே, வேண்டான்னு இல்லை தவிர்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயமா இல்லாம அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதை அணிஞ்சுக்கிட்டு நீங்க கிளாஸ் எடுக்கும்போது ஒரு மதச்சார்புள்ள ஒரு இதுவா அமைப்பா மாறிடும் அப்படிங்கிற கருத்துல அவங்க சொன்னாங்க. இப்ப அதை யாரும் பின்பற்ற மாதிரியே தெரியல ஐயா. அது ஒரு குறையா எடுத்துக்க வேண்டாம், ஆனா அது பின்பற்றப்பட முடியல. ஏதோ ஒரு காரணத்தினால இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வைக்க வேண்டியிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி கும்பல்ல கோவிந்தா போடுற மாதிரியும் ஒரு நிலைமை வந்துட்டு தான் இருக்குங்கிறத நாம முடியாது, அதை ஒத்துக்கிட்டு தான் ஐயா ஆகணும். அதனால நீங்க உங்களோட உரை ரொம்ப பயனுள்ளதா இருந்தது, என்னை மேலும் மேலும் சிந்திக்க தூண்டிச்சுங்க ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. குருவம்மாள் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. நான் மதுரையில இருந்து பேசுறேங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா, அற்புதமான உரை. ரொம்ப நிதானமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க. நீங்க சொன்னதுல நமக்கு காரியம் ஆகணும்னா என்ன செய்யணும், கழுதையும் காலை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி
இப்ப வந்து நிறைய மதுரை, இது தமிழ்நாடு, கர்நாடகாவும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு கூட வந்து நிறைய பேர் லஞ்சம் கொடுக்காம டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கறதே இல்லை. 2 ஸ்டேட்லயும் தெரிஞ்ச வரைக்கும். நீங்க வந்து அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாதான் உங்களுக்கு லைசன்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அது என்ன கவர்மெண்ட்ல சட்டம் போட்டாலும், என்ன ஆன்லைன்ல என்னதான் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாலும் லஞ்சம் கொடுக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்க ஸ்டேட்ல எல்லாம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இங்கனுக்குள்ள நாங்க பரவலா பழகின வரையிலும் ஒருத்தவங்க கூட சொன்னாங்க நம்ம மன்றத்துல, அவரும் வந்து, ஐயா கிரீஸ் முரளி ஈஸ்வர் ஐயா அவங்க ஒய்ஃப் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க போறப்ப அவங்க அப்பவே கேட்டாங்களாம், எங்களுக்கு வந்து 1000 ரூபாய 2000 ரூபாய கொடுக்கணும். அப்படியெல்லாம் கொடுத்து எனக்கு லைசன்ஸ் வாங்க வேண்டாம் அப்படின்னாங்களா அந்த அம்மா. கடைசி வரைக்கும் வாங்கவே இல்லையா, கொடுக்காம நடக்கல. நான் தான் கொண்டு போய் அவங்கள எல்லா இடத்துலயும் விட்டுட்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அது மாதிரி எல்லாருக்கும் அமையாது. அவங்கவுங்க செல்ஃபா எல்லா வேலையும் செய்யணுங்கிறப்ப டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி தானே ஆகணும். அதுக்காக சொல்ல வரேங்க. அது ரொம்ப பப்ளிக் ஆயிருச்சுங்கய்யா. இல்ல உங்களுக்கு சில எல்லாம் இடங்கள்ல தெரியாம வந்து சரி. நம்ம அதுக்காக ம். கொடுக்க வேண்டிய விலையை நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு முறையும் நாம ம். இன்னொருத்தவங்கள சார்ந்து இருக்கோம். எத்தனை முறை ஆமா, நம்மளுடைய டைமு, காலம், அதனால ஆமா. எவ்வளவு மன உளைச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. அவரு ம். ஒரு வீடு வாங்கி கட்டுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது, ஆமா, இப்போல்லாம் ஏதோ அந்த பெர்சன்டேஜ் அது இதெல்லாம் வந்து ஏதோ முறைப்படுத்தியிருக்காங்க. அப்போ வந்து ஆமா. பார்த்தீங்கன்னா, அவரு சில லட்சங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு வந்து முறையா எனக்கு ரெசிப்ட் குடுங்க. எனக்கு முறையா தான் வேணும். அப்படின்னு ம். சொல்லி அவர் போராடி எக்ஸ்ட்ரா பே பண்ணி, நான் அதுக்காக இத்தனை மாசம் நான் நடந்து நான் பண்ணுனேன். அவரு ஒரு ஆமா, கவர்ன்மெண்ட் பேங்க்ல வொர்க் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா. பட் இப்பவும் அதுக்காக நம்ம அதுதான். இப்பவும் அதுதான். அப்ப நம்ம ம். எதுக்காக நம்ம எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற வகையில நம்ம யோசனை பண்ணி பண்ண வேண்டியிருக்கு. பட் ஒரு ஆமா. விஷயத்துல நம்ம உறுதியா இருக்கலாம். நானும் ம். சார்ந்தவங்களோ, என்னோட குழந்தைங்களோ, என்னுடைய நண்பர்களோ இந்த ம். லஞ்சம் வாங்குறதுங்கிறது வந்து எக்காலத்திலும் நான் செய்ய மாட்டோங்கிற அளவுல எனக்கு ஆமா. அந்த அது பாவம் வேணாம். அது என்னோட செய்யலாம். அது குழந்தைங்களுக்கு நம்ம அந்த அளவுக்கு பாவம் இருந்துக்கிறது. ம். போகக்கூடாதுங்கிற அளவுக்கு நான் ரெஸ்ட்ரிக்ட் பாவம், பண்ணிக்குவேன் பாவம். அப்படிங்கிறத ஆமா, நாம செய்ய ஆமா, முடியும். அது ஆமா, பரவுச்சு அப்படின்னாவே காலத்தால வந்து லஞ்சத்தை ஒழிச்சிடலாம். நான் குடுக்கறத நிறுத்துறதுங்கிறது ஆமா, டெஃபினட்டா வந்து சிரமம் இருக்கு. ஆமா. சிரமம் வாங்குறத இருக்கு. நிறுத்துறத வந்து யாருமே ஒண்ணும் சொல்ல முடியாது, செய்ய ஆமா, முடியாதுங்கிறதெல்லாம் ஆமா. அது முடியாது. அத நம்ம செய்யலாம். சோ அந்த வகையில ம். நம்ம உறுதியா நின்னு செய்யலாம் அப்படிங்கிறது தான் கருத்து. ஆமாங்க. நாங்கெல்லாம் அப்படிதாங்க ஐயா இருக்கோம். நம்ம வாங்கல, அதுக்காக நம்ம கொடுக்காம இருக்கக்கூடாது. ஆனா வாங்கலன்றதுமே டிபார்ட்மெண்ட்ல நான் இருந்திருக்கிறேன். அப்ப வந்து சில பேர் வந்து எங்ககிட்ட குடுத்தா எது வேணா சாதிச்சுக்கிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வருவாங்க. அப்ப நாங்க அதெல்லாம் அவங்க வாங்க மாட்டாங்கன்னா, சில பேர் நம்மள வந்து ஒரு மாதிரி தப்பாவே கணக்கு போட்டுக்குருவாங்க. ஆமா, இது ஒண்ணுமே நடக்காது நமக்கு அப்படின்னா, அவங்க வந்து செய்யக்கூடாததையும் செய்யறதுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கணுன்ற மாதிரி எல்லாம் வந்து நடத்துவாங்க. இப்ப நம்ம இவங்களா, இப்ப இவங்கள்ட்ட ஒண்ணுமே நடக்காது போனோம்னா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேர் வாங்கணும். அதுக்கு சொல்ல வரேன். சில பேர் நம்மள வந்து எதிரியாவே நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய போக்கிலேயே போய் எல்லா காரியமும் நம்ம சாதிக்கணுன்ற மாதிரி. என்னோட மனநிலையை நான் உங்கள்ட்ட பகிர்ந்துகிட்டேங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். பேசிக்கலா நம்ம வாழ்க்கையினுடைய சூழல்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு ம். சின்ன சின்ன முடிவுகள், சின்ன ம். சின்ன நன்மைகள், மத்தவங்களுக்கு உதவக்கூடிய சின்ன சின்ன உதவிகள்லாம் கூட வந்து பெரிய ம். மாற்றத்த சமுதாயத்துல கொண்டு வரும். அந்த சின்ன சின்ன ஆமா. மாற்றங்கள் தான் சமுதாய மாற்றமா வந்து நிக்குங்கிறதுனால, நம்ம ம். வந்து இந்த ஆன்மீக பாதை, அறநெறி, ஒழுக்கம், ம். தர்மம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அளவுல சின்ன வகையில நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா, அது சமுதாயத்துல ஒரு ம். பெரிய விதையா வந்து நிக்கும். அப்படிங்கிறது ஆமாங்க. கருத்து. ம். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா ரொம்ப சிறப்புங்கம்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சரிங்கம்மா, க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்க ஐயா.
நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக நாளைய நிகழ்ச்சிக்கான அறிவிப்புகள். காலை 6 மணிக்கு உடற்பயிற்சி மற்றும் காயக்கல்ப பயிற்சி சக்தி குமரவேல் ஐயா அவர்களால் நடத்தப்படும். காலை 7 மணிக்கு ஆங்கிலத்தில் 9 மையத்தவம் நரேஷ் பாபு ஐயா அவர்களால் நடத்தப்படும். காலை 11 மணிக்கு பேராசிரியர் குமரன் ஐயா அவர்கள் அரக்கோணத்தில் இருந்து பாவ பதிவுகளை போக்க எளிய வழி என்ற தலைப்பில் சிந்தனை பகிர்கிறார்கள். மாலை 5:30 மணிக்கு மகரிஷி ஐயா அவர்களின் குரலில் பஞ்சேந்திரிய தவம். மாலை 6 மணிக்கு தத்துவ நிகழ்ச்சி. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளுங்கள். அனைத்து நண்பர்களையும் உறவினர்களையும் ஊக்குவித்து அவர்களையும் கலந்து கொள்ளச் சொல்லுங்கள். இறையருளும் குருவருளும் நமக்கு என்றும் துணை செய்யட்டும். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து.